ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற வச்சு சமைக்கிறதுல இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் புளி குழம்பு தான் செய்ய போறோம். கத்திரிக்காய் காம்பு மட்டும் வெட்டிட்டு நாளா கீரி எடுத்து வச்சுக்கலாம், கத்திரிக்காய் உடையாம. இது ஒரு கடாயில போட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி வதக்கிடலாம். மொத்த கத்திரிக்காயோட தோலும் நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிடணும். இன்னொரு கடாயில வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஏன் ஆட் பண்றேன்னா புளி குழம்பு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடியா வெட்டி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி நசுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி குழம்பு பூண்டு சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜார்ல அடிச்சு இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் வர மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு மசாலா ஒன்று கலந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நான் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு வந்து தண்ணி கட்டி இல்லாம கரைச்சி தண்ணி ஊற்றி குழம்பு ஆட் பண்ண போறேன். ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். குழம்போட திக்னஸ்க்காக தான் நான் ஆட் பண்றேன். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிளறிட்டே இருக்க வேண்டாம், கத்திரிக்காய் உடஞ்சு ஆல்ரெடி அது பாதி வெந்து தான் இருக்கு. இப்போ இந்த காம்போட பாகம் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அதுவே எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு வந்து இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்